பிரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட விஜய் அவர்கள் முதல் முறையா டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறாரு. பிரதமர் மோடியையும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்திச்சு முக்கியமான கோரிக்கைகள்லாம் கொடுத்திருக்கிறாரு. இதுல பல கோரிக்கைகள், கிட்டத்தட்ட 4 கோரிக்கைகளோடு பிரதமர் மோடியை சந்திச்சிருக்கிறாரு. இதுலயே நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா ஒவ்வொரு மாநிலத்திலும் முதலமைச்சரா பொறுப்பேற்றுக் கொண்டவர்கள் முதல் முறையா என்ன பண்ணுவாங்க, இந்திய பிரதமரை மரியாதை நிமித்தமா போய் சந்திப்பாங்க. அது மாத்திரம் இல்லாம மாநில கோரிக்கைகள் என்னென்ன அப்படின்ற ஒரு ஃபைலோட என்ன பண்ணுவாங்கன்னா போய் பார்த்து முறையிடுவாங்க, கோரிக்கைகள் வைப்பாங்க. இப்போ கேரளா முதலமைச்சர் அவர் கூட என்ன பண்ணாரு, போய் சந்திச்சாரு. இவர் காங்கிரஸ் ஒரு பாஜக இருந்தாலும் மரியாதை நிமித்தமா போய் சந்திச்சாரு, கோரிக்கைகள் இருந்தாரு. கடந்த திமுக ஆட்சியில முதலமைச்சரா மு.க. ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட போது கூட போய் பிரதமரை போய் சந்திச்சாரு. கிட்டத்தட்ட 63 கோரிக்கைகளோடு என்ன பண்ணாரு, போய் சந்திச்சாரு. பெரிய ஃபைலோட என்ன போய் பண்ணாரு, சந்திச்சாரு. எங்களுக்கு இவ்வளவு நிதி நெருக்கடிகள் இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, எங்க மாநிலத்தில் இவ்வளவு கோரிக்கைகள் இருக்கு, இதெல்லாம் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 63 கோரிக்கைகளோடு என்ன பண்ணாரு, போய் சந்திச்சாரு. ஆனா நம்ம முதலமைச்சர் மாற்றம் தருவேன் அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் இருக்கிறார்ல விஜய் சார் அவர்கள், அவர் என்ன பண்ணா 4 கோரிக்கை தான் போய் என்ன பண்ணாரு, கொண்டு போயிட்டு சந்திச்சிருக்கிறாரு. இதுல ஒரு முக்கியமான கோரிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐயா மோடி ஐயா, எங்க மாநிலத்துல நாங்க தமிழ் வாழ்த்து பாடல் ஃபர்ஸ்ட் பாடணும், இதுக்கு நீங்க கொஞ்சம் இறங்கி வரணும், கொஞ்சம் கோரிக்கை வைக்கிறேன், கொஞ்சம் பாருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறாரு. இது எல்லாருக்கும் வியப்பா இருந்தது. உடனே இங்க இருக்கிறவங்க எல்லாம் ரீல்ஸ் போட்டு அது மாதிரி பாத்தீங்களா, பிரதமர் மோடிக்கே போயிட்டு எங்க அண்ணன் என்ன பண்ணிட்டாரு, கோரிக்கை வச்சுட்டு வந்திருக்காரு, சவால் விட்டு இருக்கிறாரு, தமிழ்நாட்டில் தமிழ் வாழ்த்து தான் ஃபர்ஸ்ட் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. பாத்தீங்களா எந்த அளவுக்கு எங்க அண்ணன் செயல்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ரீல்ஸ்ல தெறிக்க விட்டுருப்பாங்க இந்த நேரம். ஆக்சுவலா ஒரு மாநிலத்தின் உரிமை, இததான் அண்ணா சொன்னாரு, மாநிலத்துல சுயாட்சி மத்தியில கூட்டாட்சி அப்படின்னு. ஒரு மாநிலத்தில் சுயாட்சி நடத்தணும் நீங்க. ஆனா ஒரு மாநிலத்தின் தமிழ்தாய் வாழ்த்து பாடல நீங்க நாங்க ஃபர்ஸ்ட் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பர்மிஷன் கேக்குறீங்க. அவர் யாருங்க பர்மிஷன் கொடுக்கறது? இப்போ மத்திய அரசு ஜனவரி மாசம் வந்தே மாதரம் பாடல பாடணும், ஒலிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இது எல்லா மாநிலத்துல கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னா அது கடைபிடிக்கவே இல்லை. உதாரணத்துக்கு மேற்கு வங்கத்துல பதவியேற்று கொண்டாங்க பாஜக, அப்ப அங்க வந்தே மாதரம் பாடல் துணிக்கவே இல்லை. ஸோ அவங்க மாநிலத்தின் பாடல் தான் என்ன பண்ணாங்க, ஒழிச்சாங்க. இது ஒவ்வொரு மாநிலத்திலும் அப்படி இருக்குது. ஆனா நம்ம முதலமைச்சர் இருக்கிறார்ல சிஎம் சார் விஜய், அவர் என்னமா பண்ணாரு, எங்க மாநிலத்துல நாங்க தமிழ்தாய் வாழ்த்து பாடணும் ஃபர்ஸ்ட், அதுக்கு எங்களுக்கு என்ன பண்ணணும், நீங்க பர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போயிட்டு கெஞ்சிரீங்களே, இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? நீங்க மாநிலத்தின் முதலமைச்சர், உங்க மாநிலத்துல தமிழ்தாய் வாழ்த்து பாடணுன்றதுக்கு உங்களுக்கு சுயாட்சி, உங்களுக்கு என்ன பண்றதுக்கு பர்மிஷன் இருக்கு. அதை போயிட்டு நீங்க எதுக்கு அவர்கிட்ட பர்மிஷன் கேக்குறீங்க, எதுக்கு அவர்கிட்ட போய் கெஞ்சுறீங்க அப்படின்னு தான் நான் பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் இருக்கிறாருல, அவர் என்ன மாதிரி வீரவசனம் பேசினாரு தெரியுமா? நீங்க வேணா பாருங்க, எழுதி வச்சுக்கோங்க, அடுத்தடுத்து நடக்க போற நம்ம நிகழ்ச்சியில நம்ம முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் தமிழ் வாழ்த்து ஒலிக்கும் அப்படின்னு சொன்னாரு. இப்படி பாஜக கிட்ட போயிட்டு மண்டிட்டு அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் வாங்கிட்டு வந்துதான் தமிழ் வாழ்த்து பாடணுமா கல்வி அமைச்சரை, பதில் சொல்லுங்க அப்படின்னு தான் நம்மளால கேள்வி கேட்க முடியும். ஏன்னா இதை நீங்க கடந்த ஆட்சியில் சட்டமன்றம் கூடும் பொழுது ஆளுநர் ஃபர்ஸ்ட் உரை என்ன பண்ணணும், ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ஆளுநர் ஆர்.என். ரவியா இருந்தவர் 2 தடவை என்ன பண்ணாரு, தேசிய கீதம் ஃபர்ஸ்ட் பாடணும்னு சொன்னாரு. ஆனா திமுக அரசாங்கம் என்ன பண்ணுச்சு தெரியுமா, அதெல்லாம் பாட முடியாது, இங்க ஃபர்ஸ்ட் தமிழுக்கு தான், தமிழ் வாழ்த்து தான் இங்க ஃபர்ஸ்ட் பாடணும், தமிழ் தாய் வாழ்த்து தான் ஃபர்ஸ்ட் பாடணும், அதுக்கப்புறம் நிகழ்ச்சி முடிவுல தான் தேசிய கீதம் பாடுவோம் கண்டி, தொடக்கத்துல நாங்க பாட மாட்டோம், இது மரபு கிடையாது. திட்டவட்டமா சொன்னாங்க. சபாநாயகர் அப்பாவு சொன்னாரு, முதலமைச்சரா இருந்த மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, திட்டவட்டமா சொன்னாங்க, நிகழ்ச்சியின் ஆரம்பத்துல தமிழ் தாய் வாழ்த்து பாடி ஆரம்பிக்கணும், நிகழ்ச்சி முடிவுல தேசிய கீதம் பாடி முடிக்கணும், இதுதான் தமிழ்நாட்டோட மரபு, இத நாங்க மாத்த மாட்டோம். நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க தேசிய கீதம் பாடுங்க, அதுக்கப்புறம் தமிழ்தாய் வாழ்த்து பாடுங்க, அதுக்கப்புறம் நீங்க வந்தே மாதரம் பாடுங்க, அப்படியெல்லாம் முடியாது சார் அப்படின்னு திட்டவட்டமா ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. ஒன்றியத்துல போயிட்டு, அதாவது டெல்லிக்கு போயிட்டு பர்மிஷன்லாம் வாங்கிட்டு வரல திமுக அரசு, ஸ்ட்ராங்கா நின்னாங்க, மாநிலத்தின் உரிமைகளை யாருக்கும் விட்டு கொடுக்காம இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க, மாநிலத்தின் உரிமை தமிழ்தாய் வாழ்த்து பாடுறது உங்களுடைய மாநிலத்தின் உரிமை, நம்மளுடைய மாநிலத்தின் உரிமை,
ஆனா தமிழ்த்தாய் வாழ்த்து பாடணும் ஐயா, அதுக்காக எங்களுக்கு நீங்க பர்மிஷன் கொடுக்கணும், எங்களுக்கு நெருக்கடி கொடுக்காதீங்க. வந்தே மாதரம் பாடல் ஃபர்ஸ்ட் பாட சொல்லணும், எங்களுக்கு நெருக்கடி கொடுக்காதீங்க. தேசிய கீதத்துக்கு அப்புறம் தான் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடணும்னு எங்களுக்கு நெருக்கடி கொடுக்காதீங்க. போய் கெஞ்சுறீங்களா, மண்டிடுறீங்களா? இது எந்த விதத்துல நியாயம்? தமிழ்த்தாய் வாழ்த்து பாட வேண்டியது நம்முடைய மாநிலத்தின் மரபு உரிமை. அதை நீங்க ஃபர்ஸ்ட் பாடுறதுக்கு எதுக்கு அவங்க கிட்ட பர்மிஷன் கேக்குறீங்க? அவங்க கிட்ட எதுக்கு கோரிக்கை வைக்கிறீங்க? நீங்க டிசிஷன் எடுக்க தேவையா? இதுக்கப்புறம் ஆர்டர் போடுங்க. நீங்க தானே சிஎம், ஆர்டர் போடுங்க. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டு அரசு சார்பா நடத்தப்படுகிற ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும், சின்ன நிகழ்ச்சியா இருந்தாலும் பெரிய நிகழ்ச்சியா இருந்தாலும் எந்த நிகழ்ச்சியா இருந்தாலும் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் ஃபர்ஸ்ட் பாடணும். அதுக்கப்புறம் தான் நீங்க என்ன பண்ணணும், லாஸ்ட்ல தான் தேசிய கீதம் பாடணும். போடுங்க ஆர்டர். ஏன் போட மாட்டீங்க? அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு மண்டிட்டு அதுக்கப்புறம் நீங்க இங்க போடுவீங்கன்னா இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. மக்களை முட்டாளாக்குறீங்களா? அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மாநிலத்தின் உரிமைகளை ஜோசப் விஜய் அவர்கள் இங்க பாஜகவிடம் பறிகொடுக்கிறார். இது ஃபர்ஸ்ட். நீங்க நீங்க இத லேசா கடந்துட்டு போயிட முடியாது. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடுறதுக்கு அங்க போய் கோரிக்கை வைக்கிறாரு, லேசா எடுத்துட்டு போயிட முடியாது. இது ஆரம்பம். அடுத்தடுத்து பலமான அடிகளை பாஜக நம்ம மேல அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இதுக்கு மாநிலத்தின் உரிமைகளை ஒருபோதும் எக்காரணத்து கொண்டும் விட்டுறக்கூடாது அப்படின்றது முதல்வராக இருக்கிற ஜோசப் விஜய் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்தபடியா நிதியமைச்சரை போய் சந்திச்சு என்ன பண்றாங்க, ஓசூர், கோயம்புத்தூர், மதுரை இந்த நகரங்களுக்கு மெட்ரோ திட்டத்துக்கு நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாவம் அவருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, கடந்த ஆட்சியிலேயே இந்த மாநிலத்துக்கு நாங்க வந்து என்ன பண்ண மாட்டோம், மெட்ரோ திட்டத்துக்கு நாங்க அனுமதிக்க மாட்டோம், உங்க பிளான்ல எல்லாம் பல குளறுபடிகள் இருக்கு, அதனால நாங்க நிதியம் தர மாட்டோம், திட்டத்துக்கு அனுமதியும் தர மாட்டோம்னு சொல்லிட்டு கடந்த ஆட்சியிலேயே ஒன்றிய பாஜக அரசு என்ன பண்ணிருச்சுன்னா ரிஜெக்ட் பண்ணிருச்சு. ஆனா இந்த விஷயம் கூட தெரியாம முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் போய் என்ன பண்றாருன்னா, நிதி கொடுங்கம்மா, நாங்க கோயம்புத்தூர், ஓசூர், மதுரையில மெட்ரோ திட்டத்தை போன எங்களுக்கு நிதி கொடுங்க அப்படின்னு போய் சொல்றாரு. சோ இந்த திட்டம் அனுமதிக்கப்பட்டதா ரிஜெக்ட் பண்ணப்பட்டதா இதே தெரிஞ்சுக்காம போயிட்டு என்ன பண்றாரு, ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் போய் நிதி கேட்கிறாரு. இதை விட கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா, தேசிய கல்வி நிறுவனங்களை தமிழ்நாட்டுல நீங்க அனுமதிக்கணும், கட்டணும், கொண்டு வாங்க அப்படின்றாரு. ஒரு மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர் அரசு பள்ளிகளை மேம்படுத்துறதுக்கு பாப்பாரா, அரசு பள்ளிகளை உலகளாவிய ஒரு அளவுல கொண்டு வர்றதுக்கு, வளர்ச்சி அடைகிறதுக்கு பாப்பாரா? தேசிய கல்வி நிறுவனங்களை நீங்க கொண்டு வர்றதுக்கு அனுமதிக்கிறீங்களே, உங்க விஷன் தான் என்ன? அப்போ நம்முடைய தமிழ்நாட்டு மாணவருடைய கல்வி நிலைமை என்ன யோசிக்க தோணுதுல. இப்போ தேசிய கல்வி நிறுவனங்கள் இங்க வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு கேந்திர வித்யாலயா அப்படின்னு இருக்கு நம்ம தமிழ்நாட்டுல, எல்லா இடத்துல கேந்திர வித்யாலயா இருக்கு. இது டைரக்டா சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவங்க அந்த பள்ளியில மும்மொழி கொள்கை எடுத்துட்டு வராங்க, இந்திய பிரதானமா வைக்கிறாங்க. தமிழை தான் நீங்க என்ன பண்றீங்க, ஆப்ஷன் மொழியில வைக்கிறீங்க. ஆனா இங்க நம்மளுக்கு இருமொழி கொள்கை அப்படின்றது உறுதியா இருக்கிறோம். இப்ப இருக்கிற கல்வி அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களும் உறுதியா சொல்லி இருக்கிறாரு, எக்காரணத்து கொண்டும் மும்மொழி கொள்கையை நாங்க அனுமதிக்க மாட்டோம், நமக்கு இருமொழி கொள்கை தான். அண்ணா சொன்ன அந்த இருமொழி கொள்கையில நம்ம உறுதியா இருக்கிறோம், துளி அளவு கூட இதுல பிசற மாட்டோம் சொன்னவர் கல்வி அமைச்சர் ராஜ்மோகன். ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் போயிட்டு ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறாரு, தேசிய கல்வி நிறுவனங்களை தமிழ்நாட்டுல நிறுவலுங்க, ஏன்னா இது உலகளாவிய, தமிழ்நாடு கல்வி வளர்ச்சி வந்து உலகளாவிய போனோம் அப்படின்னு சொல்றாரு. ஐயா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துற ஐயா, நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்வி இந்த இருமொழி கொள்கை படிச்சுட்டு எத்தனையோ மாணவர்கள் பல வெளிநாட்டுகளுக்கு போயிட்டு சாதிச்சு வந்திருக்கிறாங்க, சாதனைகளை படைத்திருக்கிறாங்க. இதுவே ஒரு பெரிய வளர்ச்சி ஐயா. கடந்த திராவிட மாடல் ஆட்சியில எத்தனையோ மாணவர்கள் என்ன பண்ணாங்க, போயிட்டு இங்க இருமொழி கொள்கை படித்தங்க, அரசு பள்ளியில படித்த மாணவர்கள், அதை முதல்ல நோட் பண்ணிக்கோங்க, அரசு பள்ளியில படித்த மாணவர்கள் வெளிநாட்டுக்கு போயிட்டு மேல் படிப்புகளை படித்து சாதனைகளை படித்து இங்க கொண்டு வந்து முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கிட்ட வாழ்த்து பெற்றிருக்கிறாங்க.
தமிழ் புதவல் திட்டம் எங்களுக்கு உதவியா இருந்தது. நீங்க கொடுத்த கல்வி வளர்ச்சி திட்டங்கள், வகுத்து கொடுத்த திட்டங்கள் எங்களுக்கு உறுதியா இருந்தது. அதனாலதான் எங்களால சாதிக்க முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு கடந்த ஆட்சியில கொண்டு வந்த திட்டங்கள் எந்த அளவுக்கு மாணவர்களுக்கு உறுதியா இருந்தது. அந்த மாணவர்கள் வெளிநாட்டுகளை போய் சாதிச்சு முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு வாழ்த்து பெற்றாங்களே, இது தெரியலையா? நம்முடைய தமிழ்நாட்டு கல்வி எந்த அளவுக்கு உலகளாவில வளர்ச்சி அடைந்திருக்குதுன்னு இப்ப இருக்கிற முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களுக்கு தெரியலையா அப்படின்னு தான் நம்ம வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. சோ இந்த விஷயம் இருக்குல்ல, இந்த கல்வி நிறுவன தேசிய கல்வி நிறுவனங்களை இங்க தமிழ்நாட்டுல நிறுவனம் சொல்லிட்டு இவர் ரிக்வெஸ்ட் வச்ச கொடுத்த அடுத்த செகண்ட் ஆர்எஸ்எஸ் மாணவர் அமைப்பான ஏபிவிபி என்ன பண்றாங்க, வரவேற்கிறாங்க. சோ இது எந்த அளவுக்கு பாருங்க, விஜய் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா நம்முடைய மாநிலத்தின் உரிமைகளை விட்டு கொடுக்கிறாரு. தமிழ்நாட்டு மாணவர்களின் கல்வி எந்த அளவுக்கு சிதைக்கிறார் எல்லாம் யோசிச்சு பார்க்கணும். தேசிய கல்வி நிறுவனங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள வந்துட்டா இந்தி எந்த அளவுக்கு தலை தோங்கும், நம்முடைய தமிழ்நாட்டு அரசு பள்ளிகள் எந்த அளவுக்கு மூடப்படும், இது எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்கணும். ஆனா விஜய் அவர்கள் நம்முடைய தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒரு கோரிக்கைகளை போய் எடுத்துட்டு போவாரு அப்படின்னு பார்த்தனா, தமிழ்நாடு அடமான வைக்கிறதுக்கு எடுத்துட்டு போயிருக்காரு கோரிக்கை அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. இது விஜய் அரசுக்கும் கூட்டணிக்குள்ள இருக்கிறாங்களே விடுதலை சிறுத்தைகள், இடதுசாரிகள், இந்திய முஸ்லிம் லீக், எங்க போனீங்க? குரல் கொடுக்கவே இல்லையே அப்படின்னு தான் நம்ம வேதனைப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. தேசிய கல்வி நிறுவனங்கள் இங்க உள்ள வந்துட்டா நம்முடைய மாணவர்கள், அரசு பள்ளியில பயிலும் மாணவர்களுடைய நிலைமை என்ன? நிறைய ஸ்கூலு, இப்போ உதாரணத்துக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றேங்க, தேசிய கல்வி நிறுவனங்கள் இங்க வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், நம்முடைய அரசு பள்ளி மாணவர்கள் பலரும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தேசிய கல்வி சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே கண்ட்ரோல்ல இருக்கிற இந்த கல்வி நிறுவனத்துல அதிகப்படியான ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதிகப்படியான ஒரு சப்ஜெக்ட், இது மாதிரி விஷயங்கள் போகும்போது பல பேர் என்ன பண்ணுவாங்க, இங்க போவாங்க. சோ அப்போ என்ன ஆகும், நம்முடைய அரசு பள்ளிகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, இந்த இந்தி மொழியை பிரதானமா வைப்பாங்க. இப்ப இருக்கிற கேந்திர வித்யாலயா அப்படின்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கிற இந்த ஸ்கூல்லயே இந்தி பிரதானமா ஆயிருச்சு. தமிழ் 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கு. சோ இது அடுத்தது என்ன பண்ணுனா, இந்த தேசிய கல்வி நிறுவனங்களை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணுவாங்க, தமிழ் இங்க 3ஆம் இடத்துக்கு போகும், அதுக்கப்புறம் காணாமே போயிடும், இந்தி பிரதானமா வந்துடும். சோ இப்பவே விஜய் தலைமையிலான இந்த அரசு பாஜக அரசுக்கு எப்படி கொஞ்சம் கொஞ்சமா பல்லக்கு தூக்குது பாத்தீங்களா? முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, எங்க தமிழ் தாய் வாழ்த்தை பாடுறதுக்கு நீங்க பர்மிஷன் கொடுங்கய்யா, நீங்க பர்மிஷன் கொடுத்தா நாங்க பாடுறோம், இல்ல பர்மிஷன் கொடுக்கலன்னு என்ன பண்ணுவீங்க? கோரிக்கை வச்சுட்டீங்க, உங்க கோரிக்கை அவங்க ரிஜெக்ட் பண்றாங்க, என்ன பண்ணுவீங்க? இங்க நீங்க அப்போ வந்தே மாதரத்தை கொண்டு வருவீங்களா? தேசிய கீதத்தை கொண்டு வருவீங்களா? அப்போ உங்க சட்டமன்றத்துக்குள்ள தமிழ் தாய் வாழ்த்து 3ஆம் இடத்துக்கு போகும், நம்முடைய உரிமைகள் விட்டு கொடுக்கப்படும். அடுத்து தேசிய கல்விக் கொள்கை நீங்க உள்ள, அடுத்து நீங்க தேசிய கல்வி நிறுவனங்களை உள்ள கொண்டு வந்துட்டீங்கன்னா இங்க மாணவர்களுடைய நிலைமை என்ன ஆகும்? சோ எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும் பார்த்து, இப்போ உதாரணத்துக்கு ஒண்ணுமே இல்லை சார், சிபிஎஸ்இ பள்ளி இருக்குல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில மாணவர்கள் என்ன பண்றாங்க, +2 அப்படி போயிட்டு காலேஜை தொடர்றாங்க. ஆனா ஒரு சில மாணவர்கள் 10ஆம் வகுப்போட என்ன பண்றாங்கன்னா அந்த சிபிஎஸ்இ வந்து என்ன பண்றாங்க, படிச்சுட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் +1 +2ல அது கண்டினியூ பண்ண முடியாது, ஏன்னா காலேஜுக்கு போயிட்டா அவங்களுக்கு பெரிய சிக்கலா மாறிடும் அப்படின்றதுனால என்ன பண்றாங்க, 10வது வரைக்கும் தான் என்ன பண்றாங்க, சிபிஎஸ்இ படிக்க வைக்கிறாங்க. சோ இங்க இந்த தேசிய கல்வி நிறுவனங்கள் வந்துட்டாலே மாணவருடைய கல்விகள் எந்த அளவுக்கு சிதைக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. சோ இத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம, தொலைநோக்கு பார்வை கூட இல்லாம தேசிய கல்வி நிறுவனங்களை உள்ள கொண்டு வர்றதுக்கு இவர் என்ன பண்ணிருக்காரு, ரெக்வெஸ்ட் வச்சிருக்கிறாரு. சோ எப்போடான்னு ஒவ்வொருத்தரும் பாஜக வெயிட் பண்ணியிருந்தாங்க தமிழ்நாட்டுக்குள்ள நுழையிறதுக்கு. இப்போ விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, சிவப்பு கம்பளத்தை கொடுத்து வரவேற்கிறாரு அப்படிதான் பார்க்கணும். சோ விஜயுடைய டெல்லி பயணம் தமிழ்நாட்டுக்கு வளர்ச்சி அடையுமா இல்ல வீழ்ச்சி அடையுமா அப்படின்ற விஷயம் தான் முன்வைக்கப்படுது. இதை பத்தி கருத்து என்ன கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.